வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஓனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஏர்னிங் வெப்சைட் தான். அந்த இதிலேருந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அந்த இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, அது என்ன வெப்சைட், அந்த இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா, ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம வேறு வெப்சைட் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றலாம் பார்த்தலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி சைன்அப் பண்ணுறது அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே இதுதான் பார்த்திங்கன்னா அதனோட ஹோம் பேஜ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர், அந்த கேப்ச்சா, எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோடு, பாஸ்வேர்டு இந்த மாதிரியெல்லாம் போட போகிறோம். ஸோ நம்மளோட மெயின் நம்பர் எப்போவுமே யூஸ் பண்ண வேணாம். செகண்டரி ஏதாச்சும் நம்பர் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏர்னிங் வெப்சைட் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு செகண்டரியாக ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். மெயின் நம்பரை எக்காரணம் கொண்டும் கொடுக்க வேணாம், ஓகேங்களா. ஸோ நம்மளோட சேஃப்டிக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த டீல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஓடிபி வரும், அதெல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அகெயின் நம்மளோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆன்லைனில் எங்கேயுமே சேவ் பண்ண வேணாம். கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வைப்பீங்க இல்லையா, அதை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்க வேணாம். நான் முன்னாடி அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த பாஸ்வேர்டெல்லாம் எடுத்து நம்ம அக்கௌண்ட்டெல்லாம் லாகின் பண்ணிக்கிறாங்க அப்படின்றனால ஸோ நீங்கள் அதுலேயும் சேவ் பண்ணி வைக்க வேண்டாம். டேரெக்டாக ஏதாச்சும் ஒரு நோட் இருக்குன்னா எழுதி வச்சுக்கோங்க, ஆர்எல்ஸ் நோட் பேட் இருக்குன்னா அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நோட் பேடுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்றத பேன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது வந்துட்டு அந்த நோட் பேடை இன்டர்நெட் கனெக்ஷனோட ஆக்சஸ் பண்ண முடியாதபடி பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம உள்ளே லாகின் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு லான்ச் டேட் போட்டிருப்பாங்க, மினிமம் ரீசார்ஜ் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க, ஸோ மினிமம் வித்ராவல் எவ்வளோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லாங் டைம் பிளாட்ஃபார்மு, அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஷார்ட் டேர்மு, ஃபிக்ஸ்டு பிளான்ஸ், இந்த மாதிரி டெய்லி பிளான்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா இந்த வந்துட்டு ஒரு சில சமயம் நமக்கு இந்த ஆஃபர் டைப்பாகவும் ஒர்க் ஆக போகுது. ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் ஆர் செட்டில்டு வித்தின் 1 or 3 days அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த இதை வந்துட்டு ஆஃபர் டைப் ஆப் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த டைப்பில் ஆல்ரெடி வந்திருக்கு, ஒர்க்கும் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டெலிகிராம் சேனல் வில் பி ஆன் எவ்ரி ரிலீஸ் கிஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதில் கிஃப்ட் கோடெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே நமக்கு பிகினிங்கில் ஒரு ஹை இன்கம் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 400 பேக்கேஜ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 10 அப்படின்றது டெய்லி இன்கமாக வரும். 365 days பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டே ப்ராஃபிட்டாக 10 rupees வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுமா அப்படின்ற கஸ்டமர் கேர் சர்வீஸ்ட்டை கேட்டு தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ அந்த எதையுமே கஸ்டமர் கேர்கிட்ட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு போக வேண்டாம். ஸோ ஒன்ஸ் அங்கே ரெஃபர் பண்ணிவிட்டு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்துட்டு இதை என்ன டைப்பில் சொல்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாமா வேணாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அதே லோ இன்கம் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. இப்போ 400 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே நம்ம வந்துட்டு இங்கே 400 போட்டதுக்கப்புறம் தான் இங்கே 400 போட முடியும். ஸோ அது போட்டோம்னா 540 அப்படின்றது வந்துடும், ஓகேங்களா. 3 days கழித்து வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விஐபி பெனிஃபிட்டு. ஸோ இதில் விஐபி 1க்கானது மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது 300 போட்டோம் அப்படின்னா நமக்கு 400 அப்படின்றது 1 dayயில் வந்துடும், ஓகேங்களா. ஸோ நமக்கு லோ இன்கம் ஏரியாவும் விஐபி பெனிஃபிட் இருந்தால் இன்கம் வரக்கான சோர்ஸு. ஸோ இன்கம் ஏரியா அப்படின்றது 400 போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அதுலேயே வெப்சைட்லேயே தான் ஆட் ஆகிட்ருக்கும். ஸோ நமக்கு வித்ராவல் அப்படின்றதுக்கு வராது, ஓகேங்களா. ஸோ இங்கே விஐபி 1 பெனிஃபிட் பிளானில் 300 இருக்குது. ஸோ இது 1 day அப்படின்றதில் நமக்கு திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டாஸ்க் ஏரியா டெய்லி டாஸ்க் ஒன்றுன்னு சொல்லிட்டு ரிவார்டு 20ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம 3 மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ண வச்சோன்னா மட்டுமே 20 rupees அப்படின்றத ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டெய்லி டாஸ்க்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸ்டு பிளான் வந்துட்டு 1000 சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த ரிவார்டு அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் ரிவார்டு அப்படின்றது சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அதே இன்கம் பிளானை பொறுத்த வரைக்கும் இன்கம் அப்படின்றது ஹை இன்கம் ஏரியா அப்படின்றது வந்திருக்கு, லோ இன்கம் ஏரியா
விபி பெனிஃபிட் இதெல்லாமே வந்திருக்கு. ஹை இன்கம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ஆட் ஆகும், ஆனால் வித்ட்ராவலுக்கு வராது. லோ இன்கம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடும் ஆயிரும், வித்ட்ராவலுக்கும் வந்துடும், அதே வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி கான்செப்ட்டு. அதே இதில் ப்ரொமோஷன் இருக்குது. ஸோ இங்கே போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை வந்துட்டு கியூஆர் கோடு, அந்த நமக்கு ரெஃபரல் லிங்க்கு. ஸோ இதை காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. அதே நம்ம வந்துட்டு கூடிய சீக்கிரமே வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரியலாக ஃபேக் அப்படின்றத ரிவ்யூ மட்டுமே பண்ண போகிறோம். ஸோ ஏன் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும், ஸோ அதை வந்துட்டு வர வெப்சைட் எல்லாமே ரிவ்யூ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஓகேங்களா, ரிவ்யூ பண்ணி அது வந்துட்டு ஒருத்தலையே அப்படின்றத ஷேர் பண்ணி அது மூலமாக ஸோ நமக்கும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ எது ஃபேக்கு, எது ரியலு, எது ஒர்க்கிங்கில் இருக்காளே அப்படின்றத பற்றி ஒரு இன்டெப்த்தான டீட்டெயில்டான ரிவ்யூ அப்படின்றத நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ சூன் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதை பண்ணுவோம். இப்போதைக்கு அதில் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றியும் நம்ம ரிவ்யூ மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சூன் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா கொண்டு போகலாம். ஸோ அது வந்துட்டு நல்லா ரீச் இருக்கும்போது இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா இன்டெப்த்தாக இதை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த இதில் செக்இன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பட் அதை பார்த்திங்கன்னா நமக்கு விபி பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அண்ட் தென் எக்ஸ்சேஞ்சும் சேமஸ் அதே மாதிரி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நம்மளோட ஹோல்டர் நேம், அக்கௌண்ட்டு, அந்த தென் ஐஎஃப்எஸ்சி இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவும் டீட்டெயில் இல்லை. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ நமக்கு கீழே ஒரே ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். அது அவருமே வித்ட்ராவல் எடுத்தாரா இல்லையா அப்படின்றது இன்னுமே எனக்கு தெரியாமல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதனால வந்துட்டு பேமெண்ட் ஸ்டக் ஆகிருக்கு, இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. என்னையார் கஸ்டமர் கேர் வந்துட்டு ஒர்த்தாக இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு என்ன சொல்யூஷனோ அதை பார்த்து பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை கண்டுக்காமல் ஓகே எல்லாமே இப்படி தான் போல், எல்லாமே ஃபேக்கு போல் அப்படின்னு விட்டுட்டு போனீங்க அப்படின்னா ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறக்கான வழிமுறையோ எதுவுமே தெரியாமல் போயிடும். ஓகேங்களா, ஒரு சிலத்துக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கும், நாம் அதை டெப்த்தாக நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னாலே அது மூலம் இது பண்ணிக்கலாம். அதே இப்போதைக்கு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு யூபிஐ வழியாக பார்த்திங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம இடையில கேட்வே இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ரெக்கவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவே யூபிஐ வழியாக நம்ம பே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுதா, ஒரு இதில் பார்த்திங்கன்னா மினிமம் இருக்கா 400 ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த 400 300 இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் ரிஸ்கில் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் அமௌண்ட்டுங்க பார்த்திங்கன்னா 4000 10,000 இவ்வளோலாம் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ யாருமே இவ்வளோ வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட இன்டென்ஷன் அப்படின்றது ஏர்ன் பண்ணணும், நாம் ஏர்ன் பண்ணிக்கிறோம், நமக்கு கீழே வரவங்க என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் அவங்களுக்கு இருக்கும். யாருமே பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, கம்மியான அமௌண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு போட்டு இன்னுமே ஒரு 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியே ஒரு 12,000 அப்படின்றதுமே ஏர்ன் பண்ணவங்களையும் இருக்காங்க. நான் கூட அப்படி ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா பெட்டர் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, வடக்கம் எப்படி வேணால் ஏமாற்றுவான். ஸோ நாம் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு அது பெனிஃபிட் தானே. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, bye from Cyber Honest and Cyber Info.